கதை கேட்க ஆவலாக காத்துட்ருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு கதை சொல்லவா? சரி, நாம் முன்ன சொன்ன மாதிரி இப்போ 2500 அந்திமண்டலத்தின் ஒரு வாழ்க்கை அப்படின்ற கதையுடைய அத்தியாயத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம நண்பர் எந்த அத்தியாயத்துக்கும் குறிப்பிட்டு எந்த பெயரும் வைக்கல, ஸோ நம்மளே ஒரு பெயர் வச்சுக்கலாம். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிறது 2500 அந்திமண்டலத்தில் ஒரு வாழ்க்கை. அந்த கதையுடைய முதல் அத்தியாயம் ஐசக். இந்த அத்தியாயத்தில் முதல்ல நம்ம ஹீரோவை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஹீரோ பேர் ஐசக். அவருக்கு 45 வயசு ஆகுது. அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஹீரோவுடைய 25வது வயசுலேயே அவர் அவரோட பெற்றோரை இழந்துடுறாரு. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்திங்கன்னா அவர் யாருமே இல்லாமல் தனியாக தான் இருக்கார். அவருக்குன்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு செல்லப்பிராணி ஒன்று மட்டும் இருக்குது, ஒரு தேவாங்கு. அது பேர் சிட் அப்படின்ட்டு அதோட பேர். ஸோ அவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட், கம்பேனியன் எல்லாமே அந்த சிட் அப்படின்ற அந்த தேவாங்கு மட்டும்தான். நம்ம ஹீரோவுக்கு மல்டிவர்ஸ் கான்செப்ட் மேலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். ஸோ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனா, இப்போ ப்ரெசண்ட்டாக அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனா, இந்த பூமியிலேருந்து தப்பிச்சு வேறு ஒரு மல்டிவர்ஸில் இருக்க ஒரு மனுஷங்க வாழக்கூடிய பூமியை கண்டுபிடிச்சி அங்கே போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக ஒரு மிஷினையும் பில்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அவருடைய ஓன் ஐடியாவுன்னு சொல்ல முடியாது. இவருடைய அப்பாவுக்கும் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஸோ இவர் அப்பா அந்த மிஷினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது தவறுதலாக சிச்சுவேஷன் காரணமாக சம்திங் ஏதோ நடந்து தான் அது அவர் அந்த இறந்து போயிடுறாரு. ஸோ அவரோட அப்பாவுடைய மரணத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மிஷினை டேக் ஓவர் பண்ணி அவர் இப்போ அந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் இந்த உலகம். ஏன்னா இப்போ இந்த பூமி அழிய போகுது. ஸோ இங்கேருந்து தப்பிச்சு வேறு பூமிக்கு போயிடணும் அப்படின்னு இப்போ முழு முயற்சியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த மிஷினில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். நம்ம இப்போ கதைக்குள்ளே போகும். கதையை ஓப்பன் பண்ணால் அண்டவெளி, சுற்றி இருட்டு. அப்படியே திரும்பி பார்த்தா பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம், கண்ணு கூசுற அளவுக்கு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா சிவப்பு ராட்சசனாக உருமாறி இருக்க சூரியனை நம்மளால் பார்க்க முடியுது. சரி, அப்படியே பக்கத்தில் எங்கடா மெர்க்குரியை காணோம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே மெர்க்குரியை சூரியன் தனக்குள்ளே எடுத்துக்கிச்சு. சரி, வீனஸ் எங்கே இருக்குன்னு அப்படியே தேடி பார்த்தோம்னா வீனஸோட நிலைமை அதை விட மோசமாக இருக்குது. என்னடானா, சூரியனோட அதிகபட்சம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் மெர்க்குரியோட மேல்பரப்பு துகள் துகளாக பெயர்த்து எடுக்கப்படுது. அந்த சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படியே சூரியனுக்குள்ளே அப்சர்வ் பண்ணப்படுது. இன்னும் சில வருஷங்களில் மெர்க்குரியோட இன்னும் சில வருஷங்களில் வீனஸ் மொத்தமாகவே அப்படியே துகளாக நொறுக்கப்பட்டு சூரியனுக்குள்ளேயே போய் விழுந்துடும். எப்படி மெர்க்குரி எப்படி சூரியனுக்குள்ளே மறைஞ்சதோ அதே மாதிரி வீனஸும் சூரியனுக்குள்ளே மறைஞ்சிரும். அடுத்து அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக பாலைவனம், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக பனிப்பிரதேசம். ஒரு பக்கம் ஃபுல்லாக பகல், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக காரிருள். நடுவில் மட்டும் உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அப்படியே ஜூமின் அந்த ட்வைலைட் ஜோனுக்குள்ளே ஜூமின் போனோம்னா அழகிய ஒரு மாலை வேலை. ஏன் மாலை வேலைன்னு சொல்கிறோம்னா, ட்வைலைட் ஜோன் எப்பயுமே அங்கே மாலையாக தான் இருக்கும். பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. ஒரு அந்தி மண்டலம்னு சொல்கிறோம்ல, அந்தி மாலைன்னு, அந்த மாதிரி. அதனால தான் அந்த இடம் பேர் அந்தி மண்டலம். ஸோ அந்த மாலை வேலை, பெரிய அடர்ந்த காடு, அங்கங்கே சிறிய நதிகள் மற்றும் பெரிய பெரிய மலைகள், விதவிதமாக பரிணமிச்சிருக்கிற பறவைகள், அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போனோம்னா அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங் யாருதுன்னு தெரியல. ஸோ அந்த பில்டிங்குள்ளே அப்படியே நம்ம ஜூமின் போனோம்னா ஒருத்தர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கார். ஒரு சயின்ஸ் லேப், அந்த இடத்துல ஒருத்தர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஹீரோ ஐசக். ஸோ நம்ம ஹீரோ அந்த மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, நேரமாச்சு எழுந்துறீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது, ஒரு பொண்ணுடைய குரல். அப்படியே ஹீரோ பக்கத்தில் பார்த்தோம்னா அவருடைய செல்ல பிராணியான சிட் பொறுமையாக நகர்ந்து ஐசக்கை அப்படியே தட்டி தட்டி எழுப்புது. ஐசக் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு எதிரில் சிட் இருக்கான். குட் மார்னிங் சிட் அப்படின்னு ஐசக் சொல்ல, சிட் அப்படியே நம்மளுடைய ஹீரோவை குழப்பத்தோடு பார்க்குறான். சிட்டுடைய அந்த குழப்பமான பார்வையை புரிஞ்சுக்கிட்ட ஐசக் சிட்டை பார்த்து, நீ ஏன் அப்படி இப்போ குழப்பத்தோடு பார்க்குறேன்னு எனக்கு புரியுது. என்னடா இவன் குட் மார்னிங் சொல்கிறானே தானே பார்க்குற, நம்ம எப்போ தூங்குறோமோ அப்போ தான் நைட்டு, எப்போ எழுந்திரிக்கிறோமோ அப்போ தான் மார்னிங். என்ன ஓகேவா, கன்ஃபியூஷன் தீர்ந்துதா அப்படின்னு சிட்டை பார்த்து கேட்க, சிட் அவனுக்கே உரிய அந்த ஒரு க்யூட்டான அந்த ஒரு ஸ்மைல், அந்த ஸ்மைலை சிரிக்கிறான்.
ஐசக் இந்த மாதிரி சிட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ மறுபடியும் அதே பெண் குரல் கேட்குது. குட் மார்னிங் ஐசக், இன்றைக்கி என்ன தாமதமாக எழுந்திரிச்சிருக்க அப்படின்னு ஒரு குரல். ஐசக் திரும்பி அவனுடைய சயின்ஸ் லேபில் இருக்க ஒரு பெரிய மானிட்டர் ஸ்க்ரீனை பார்க்குறான். ஸோ அந்த ஸ்க்ரீன்லேருந்து ஒரு ஒரு உருவம் தெரியுது அந்த ஸ்க்ரீனில். அதுதான் வந்து அந்த உருவம் தான் பேசுது. ஸோ அது என்னதுன்னா, நம்ம ஐசக்கை வந்து உருவாக்கின ஒரு ஏஐ. அந்த ஏஐ பேர் வந்து மண்டே. ஸோ அந்த மண்டே தான் வந்து ஐசக் கிட்டே இப்போ பேசிகிட்டு இருக்கு. இவன் பதிலுக்கு நம்ம மிஷின் ரெடியாக போகிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால தான் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு ஐசக் அந்த ஏஐ மண்டே கிட்ட சொல்கிறான். ஸோ ஐசக்கும் மண்டேவும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சிட் அந்த ஸ்க்ரீனில் இருக்க மண்டேவை பார்க்குறான். சிட்டுடைய அந்த க்யூட்டான பார்வையை புரிஞ்சுக்கிட்ட மண்டே சிட்டை பார்த்து, மன்னிச்சிடு சிட், உனக்கு குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல சிட் மறுபடியும் அவனுக்கே உரிய அந்த க்யூட்டான ஸ்மைலை சிரிக்கிறான். அப்புறம் மண்டே ஐசக்கை பார்த்து, என்ன ஐசக், எப்பவும் போல் உனக்கு பிடிச்ச அதே பாட்டை போடவா அப்படின்னு கேட்க, வேணாம், இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம், ஒரு நல்ல குத்துப்பாட்டாக போடு அப்படின்னு மண்டே கிட்ட ஐசக் சொல்ல மண்டேவும் அதுபடி ஒரு ஃபோக் சாங்காக போடுறான். ஐசக் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே வைப் ஆகிக்கிட்டே அவனுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு காலை உணவு டிஃபனெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐசக் வரும்போது மண்டே, என்ன ஐசக், வேறு பாட்டு போடவா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐசக்கும் சரின்ற மாதிரி தலையாட்ட மண்டே வேறு பாட்டு போட ஐசக் அந்த பாட்டை கேட்டுகிட்டே அப்படியே வைப்பாக்கிட்டே அவன் உருவாக்கிட்டு இருக்க அந்த மிஷினில் வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறான். கொஞ்ச நேரம் அந்த மிஷினில் வேலை பார்க்குறான். டயர்டில் ரொம்ப நேரம் வேலை பார்த்ததில் மிஷின்கிட்ட இருக்க அந்த டேபிள்லேயே படுத்து தூங்கிடுறான். அண்ட வெளியில் சூரியன் அப்படியே பூமியை பாட்டாக நொறுக்கி அப்படி தூளாக்கி தனக்குள்ளே இழுத்துக்குது. அந்த மாதிரி ஒரு காட்சி. அலறி அடிச்சுக்கிட்டு ஐசக் தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறான். அதை பார்த்த மண்டே, என்னாச்சு ஐசக் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மண்டே, ஏதோ கெட்ட கனவுன்னு நினைக்கிறேன், சரி நான் போய் மூஞ்ச கவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் எந்திரிச்சு வாஷ்ரூமுக்கு போக, ஐசக் போனதும் மண்டே சிட்டை பார்த்து, கவலைப்படாத சிட், இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்ல, சிட்டு அவனுக்கு என்னமோ மண்டே சொன்னது புரிஞ்ச மாதிரி டிங்கி தலையாட்டுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஐசக் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்பி வந்து அவனோட மிஷின் பக்கத்தில் இருக்க டேபிளில் உட்காரான். ஸோ ஐசக்கை பார்த்து மண்டே கேட்குறான், என்னாச்சு ஐசக், ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு, உனக்கே தெரியும், இந்த பூமி இன்னும் சில வருஷத்தில் அடிய போகுது, தனிமை எவ்வளோ பெரிய சாபம்னு உனக்கு தெரியாது மண்டே அப்படின்னு ஐசக் சோகமாக பதில் சொல்கிறான். அதை கேட்ட மண்டே, உனக்கு தான் நான் அப்புறம் சிட்டி இருக்கோமே அப்படின்னு சொல்ல, உனக்கு புரியாது மண்டே, உன்னால் என் கூட பேச முடியும், ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை உணர முடியாது. சிட்டால் என் ஃபீலிங்ஸை உணர முடியும், பட் என்னோட பேச முடியாது. சரி, அதை பற்றி எதுக்கு பேசிட்டு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு ஐசக் பதில் சொல்லிவிட்டு சோகமாக அங்கேருந்து போகிறான். ஸோ ஐசக் சோகமாக போய் மிஷின் கிட்டே உட்காந்து ஒர்க் பண்ண ரெடியாக, அப்போ மண்டே கிட்டே சும்மா ஒரு பாட்டை போட்டு விட சொல்லி கேட்குறான். ஸோ மண்டேவும் வந்து ஒரு பாட்டு போட, ஸோ அந்த பாட்டை கேட்ட உடனே ஐசக் அப்படியே உற்சாகமாகிடுறான். நான் மண்டே சுச்சுவேஷன் ட்ராக் போடுறியா அப்படின்னு மண்டேவை கிண்டல் பண்ணுறான். அப்புறம் அந்த வைப்லேயே மிஷின் கிட்டே போய் உட்காந்து வேலை பார்க்க தயாராகிறான். ஓகே மண்டே, இப்போ நம்ம மிஷினுடைய கோர் ஸ்டேபிளாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, சிறப்பாக பண்ணிடலாம் ஐசக் அப்படின்னு மண்டே பதில் சொல்கிறான். ஓகே மண்டே, இப்போ அந்த கோர் மெட்டீரியலை மிஷினுடைய கோரில் பொறுமையாக இன்சர்ட் பண்ணு அப்படின்னு ஐசக் ஆர்டர் போட, ஓகே இப்போ அந்த கோர் மெட்டீரியல் பொறுமையாக இயந்திரத்தோட மையத்தில் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மண்டே அதுபடி செய்கிறான். கோர் மெட்டீரியலை சேஃபாக இன்சர்ட் பண்ணியாச்சு ஐசக் அப்படின்னு மண்டே சொல்ல, அதை கேட்ட ஐசக், சூப்பர் மண்டே, இப்போ அப்படியே பொறுமையாக மிஷினை ரன் பண்ணு அப்படின்னு சொல்ல, மண்டேவும் அதுபடி மிஷினை பொறுமையாக ரன் பண்ணுறான். மிஷின் பொறுமையாக ரன் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோர் ஸ்டேபிளைஸ் ஆகுது. அதை அப்படியே ஐசக் வந்து கச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐசக், மிஷினுடைய கோர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு மண்டே சொல்ல, அதை கேட்ட அடுத்த நொடி ஐசக்குடைய கண்ணில் கண்ணீர் வருது, முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம் தெரியுது. ஓஹோ, அசத்திட்ட மண்டே, நாம் அசத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே லேப் ஏற்றுற அளவுக்கு கத்துறான். அந்த அளவுக்கு வந்து ஒரு அளவு கடந்த சந்தோஷம் ஐசக்குடைய முகத்தில்.
இத்தனை வருஷம் கடின உழைப்புக்கு அப்புறம் அவன் உருவாக்கிக்கிட்டு இருந்த மிஷின் சக்ஸஸாக ரன் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சவனையும் அவன் கை காலம் அவன் ஒரு இடத்துலையே இல்லை, அப்படியே ஓடுறான். லேபை சுற்றி சுற்றி ஓடி அப்படியே ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறான். மிஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ட சந்தோஷத்தில் ஐசக் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க அப்போ திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹேஸ் பீன் டிடெக்டட் அப்படின்னு ஒரு வார்னிங் அலாம் வருது. அதை பார்த்தோன்னே ஐசக் வந்து குழம்பி போகிறான். என்னடா அது நம்ம இடத்துல ஸ்ட்ரேஞ்சர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வேகமாக ஓடி போய் அவனோட சிஸ்டம் மானிட்டரில் இருக்க சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது வெளியில் வந்து இவங்களோட இடத்த நோக்கி ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. சம்திங் அவள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா, பட் அந்த சத்தம் இவனை கேட்கல. வேகமாக இவங்களோட இடத்த நோக்கி கத்திக்கிட்டே ஓடி வந்துகிட்டு இருக்கா. ஐசக் அதை பார்த்த உடனே மண்டே கிட்ட மிஷினை ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டு வேகமாக வெளியில் ஓடுறான். ஐசக்குடைய இடத்த சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்குது. ஸோ ஒரு பாதுகாப்புக்காக அவன் வந்து ஐசக் அதை உருவாக்கி வச்சுருக்கான். அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை தாண்டி யாராலையும் உள்ளே வர முடியாது. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்கனால அந்த பொண்ணாலையும் உள்ளே வர முடியல. அதை பார்த்த ஐசக் அங்கேயே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சைகையில் கை காமிச்சிட்டு அந்த பொண்ணை நோக்கி ஓடுறான். ஐசக் அந்த மாதிரி தன்னை நோக்கி ஓடி வரதை பார்த்த அந்த பொண்ணு திரும்பி அந்த காட்டுக்குள்ளே பார்க்குறா. மறுபடியும் திரும்பி ஐசக்கை பார்த்துட்டு வராதிங்க, இங்கே வராதிங்க அப்படின்ற மாதிரி கை காட்டுறா. ஐசக் அது எதையும் கண்டுக்காமல் அந்த பொண்ணை காப்பாற்ற வந்து ஓடி போயிட்டுருக்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தன் காட்டுக்குள்ளேருந்து ஓடி வரான். அவன் பார்க்கறதுக்கு ஒரு டைப்பாக ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான். காட்டுக்குள்ளேருந்து சொல்லிட்டு கன்னை வச்சு சுட்டுக்கிட்டே ஓடி வரான். அந்த மாதிரி ஒரு பைத்தியம் சுட்டுக்கிட்டே ஓடி வரதை பார்த்த ஐசக் அந்த பொண்ணை காப்பாற்ற ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன சொல்கிறான்னா, மண்டே வந்து எப்பயுமே ஆன்லைனில் இருக்கனால இவனால் மண்டே கிட்ட டைரெக்டாக பேச முடியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறான்னா, மண்டே 2 செகண்ட் கேப்பில் கரெக்டாக ஃபோர்ஸ் ஃபீல்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மண்டேவும் கரெக்டாக 1 செகண்ட் ஃபோர்ஸ் ஃபீல்டு ஆஃப் பண்ணுறா, அடுத்த 1 செகண்ட் ஃபோர்ஸ் ஃபீல்டு ஆன் பண்ணுறா. அந்த 2 செகண்ட் கேப்பில் அந்த பொண்ணு வந்து இவனோட இடத்துக்கு உள்ளே வந்து விழுந்துடுறா. அந்த துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே வந்த பைத்தியக்காரனால உள்ளே வர முடியல, வெளியிலே மாட்டிக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே இருக்காங்க. நம்மளால் உள்ளே வர முடியல, அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்குது, அதனால் அந்த பைத்தியக்காரனால் உள்ளே வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரன் இவங்களை பார்த்து துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே கத்துறான். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி காட்டுக்குள்ளே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த மாதிரி அவன் காட்டுக்குள்ளே ஓடும்போது திடீர்னு பெரிய சைஸில் ஒரு பெரிய மிருகம் ஒன்று தாவி அப்படியே அவனை கவ்வி அப்படியே தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுது. அந்த மாதிரி அந்த பெரிய மிருகம் அந்த பைத்தியக்காரனை தூக்கிட்டு போகிறத கீழே விழுந்தபடி அந்த பொண்ணு பார்க்குறா. அப்புறம் பொறுமையாக அந்த பொண்ணு எழுந்திருக்கிறா. ஐசக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துடுறான். அந்த பொண்ணை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு ஐசக் கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு ஏதோ ஒரு பதில் சொல்ல வரா. பட் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு தெரியல, திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். நோன்னு சொல்லிட்டு பதறிட்டே ஐசக் வேகமாக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். கீழே விழுந்து அந்த பொண்ணை தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ சடனாக அவனோட இடது கை நோட் பண்ணுறான். ஃபுல்லாக அவனுடைய உள்ளங்கை ஃபுல்லாக ரத்தம். அப்படி பதறி போகிறான் ஐசக். டக்குன்னு அந்த பொண்ணை எழுப்பி அந்த பொண்ணோட முதுகில் பார்க்க அந்த பொண்ணு முதுகில் பலமாக காயமாயிருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஐசக் வந்து ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கு இந்த பக்கம் இருக்கான். ஸோ அந்த பொண்ணு அந்த பக்கம் இருக்கும்போது ஐசக் அந்த 2 செகண்ட்ஸ் கேப் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொன்ன கேப்பில் அந்த பொண்ணு உள்ளே வந்தா பாருங்க. ஸோ அந்த கேப் அந்த பொண்ணு உள்ளே போகிறத பார்த்து அந்த பைத்தியம் கரெக்டாக அந்த பொண்ணை வந்து சுட்டுட்ருக்குறான். ஸோ அவன் சுட்ட புல்லட்ஸ் தான் கரெக்டாக அந்த பொண்ணோட முதுகில் பாஞ்சிருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஐசக் வந்து ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் அப்படியே வந்து கத்த. அப்போ அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து மயங்கி அவனுடைய மடியிலே விழுந்துடுறான். ஐசக் அப்படியே அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலையேன்ற ஒரு வேறு ஃபீலிங்ஸில் அந்த பொண்ணு அப்படியே கண்ணு கலங்குது. அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்க்க கீழே விழுந்து அந்த பொண்ணு அப்படியே அவனோட கையை வந்து ஐசக் முகத்துக்கிட்ட கொண்டு வரான். என்ன மன்னிச்சிருக்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல வந்ததை முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அப்படியே ஐசக்குடைய மடியிலேயே அந்த பொண்ணுடைய உயிர் பிரியுது. ஐசக்குடைய மடியிலேயே அந்த பொண்ணு இறந்து போக அந்த இறப்பை தாங்க முடியாமல் ஐசக் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த இடமே அதிர்ற அளவுக்கு கத்துறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு அவனுடைய இடத்துல அங்கேயே வந்து அந்த பொண்ணை அடக்கம் பண்ணுறான். அந்த பொண்ணை புதைச்ச இடத்துல ஒரு நடுகளை நட்டுட்டு அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு பூவெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அவனோட லேபுக்குள்ளே போகிறான். வேகமாக லேபுக்குள்ளே போனவன் அவன் டைனிங் டேபிளில் போய் உட்காந்து படுத்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னால் தான் அந்த பொண்ணு இறந்து போச்சு, நான் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு அந்த பொண்ணு என்னால் காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். அந்த புலம்பலை கேட்ட மண்டே, இல்லை ஐசக், நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்த முயற்சி பண்ணுறான்.
அதை கேட்டு ஐசக் ஆறுதல் அடைவான்னு பார்த்தா இல்லை. அப்போ கூட அந்த பொண்ணுடைய சாவுக்கு நான் தான் காரணம்னு அவன் நினச்சிக்கிட்டே தொடர்ந்து அழுக ஆரம்பிக்கிறான். அழுதுகிட்டே கொஞ்ச நேரத்திலேயே அந்த டைனிங் டேபிள்லேயே படுத்து தூங்கிடுறான். ஸோ இதோடு நம்மளுடைய முதல் அத்தியாயம் முடியுது. ஸோ இந்த அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசக்குடைய வாழ்வியலை நம்மளால் பார்க்க முடியும். அவன் தனியாக எப்படி வாழ்கிறான், அவனுடைய மனநிலை எப்படி இருக்குது, ஏன் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னா, அவனுக்கு இப்போ 45 வயசாகுது. ஸோ 25 வயசுலேயே அவனோட பெற்றோர் இறந்துடுறாங்க. 25 வயசுலேருந்து 45 வயசு 20 வருஷமாக இது வரைக்கும் ஒரு மனுஷங்களை கூட அவன் பார்த்ததே கிடையாது. இந்த 20 வருஷத்தில் அவன் பார்த்த ஒரே ஒரு பொண்ணு அந்த காப்பாற்ற முயற்சி பண்ணி செத்து போன அந்த பொண்ணு தான். ஸோ இது ஒரு தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப மனுஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அவனோட உளவியலாக அவனை ரொம்ப பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி 20 வருஷமாக ஒரு மனுஷங்களே பார்க்காத ஒரு ஆள் கண்ணு முன்னாடி காப்பாற்ற முயற்சி பண்ண முடியாமல் கண்ணு முன்னாடியே செத்து போகிறத பார்த்து நம்ம ஐசக்கால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த தப்புக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த வருத்தம் இப்படியே தொடருமா? அவன் இதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பில் முன்னே போவானா? அவனோட மிஷினை உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு ஒரு உலகத்துக்கு போவானா? இல்லை இந்த உளவியல் பிரச்சனை அவனுக்கு வேறு எதனா பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அடுத்த அத்தியாயத்தை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அவர் நினச்ச மாதிரியே இந்த பூமியிலேருந்து தப்பிச்சு வேறு ஒரு பேரல் யூனிவர்ஸில் இருக்க மனுஷங்க வாழக்கூடிய பூமியை கண்டுபிடிச்சி அங்கே போய் செட்டில் ஆவாரா? தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?